நல்லூரில் இருக்கிற சிவன் கோயில். இந்த கோயில் ராவணனுக்கான கோயில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ரெட்டை லிங்கம் ஒரே ஆவுடையாருக்குள்ளே இருக்குது. ஒரு ஆவுடையாருக்குள்ளே 2 லிங்கம் இருக்குது. அந்த லிங்கம் பஞ்சவர்ண லிங்கமாக காட்சியளிக்கும். காலையில் ஒரு நேரத்தில் மாறி மாறி வரும். நவரத்னங்கள்லாம் பதிச்சிருக்குன்றாங்க. அந்த நவரத்னத்தெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டனால அது ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இங்கே ஒரு ஆவுடையாரை உடச்சி கீழே போட்டு வச்சுருக்குறாங்க படிக்கல்லாம். உள்ளே போனால் அந்த கோயிலில் எல்லா விதமான பொய்க்கதைகள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த ஈஸ்வரன் உயரத்தில் இருக்கிறதுனால இந்த கோமுக்கு தண்ணி உயரத்துலேருந்து வருது. இந்த ராஜகோபுரத்தில் 5 நிலை இருக்குது. 5 மாடம். அந்த மாடத்தில் ஏறி ஒவ்வொரு மாடத்துக்காக ஏறி போய் பார்க்கலாம். முதல் மாடத்தில் ஒரு 100-150 பேர் ஒரு ஊரே இருக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அப்புறம் அடுத்த மாடத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் உட்காரலாம். அதுக்கு அடுத்த மாடம் குறுகி ஒரு 10 பேர் தான் உட்காரலாம். அதுக்கு அடுத்த மாடத்தில் நிற்க கூட முடியாது, குனிஞ்சே தான் போகணும். அது ஆனால் உட்காந்துட்டு தவம் பண்ணலாம். இல்லைன்னா அது மேலே ஏறி நின்றுட்டு அங்கெல்லாம் விளக்கு போடுறதுக்கு ராவணன் புஷ்பக விமானம் வச்சுருந்தனால அந்த விமானத்துக்கான லைட்ஸு LED லைட்ஸு இதெல்லாம் கூட வச்சுருந்துருக்குப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு மாடம் தான் இது. அது ஒரு நீளமாக இருக்குது. அதோட உள் செவரு கோபுரமும் அப்படி தான் இருக்கும். அவங்களோட பொய்க்கதை என்னென்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்தில் கல்யாணம் நடந்துச்சான். அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாங்களாம். 2 மலையை பேத்து எடுத்தாராம். அதுதான் சுந்தரகிரியாம். உலக மக்கள் எல்லாரும் சிவன் கல்யாணத்தை பார்க்குறதுக்கு கைலாசத்துக்கு போயிட்டாங்களாம். அப்போது இந்த பேலன்ஸ் பண்ண முடியாமல் இந்த பக்கம் பொதிகை மலை அப்படி பேலன்ஸ் தவறி போய் மேலே தூக்கிருச்சான். அதுக்காக அகத்தியரை அங்கே போய் இருக்க சொன்னாராம். அங்கே போகும்போது அவர் ஒருத்தர் அங்கே போன உடனே உலகமே சரியாயிடுச்சான், பேலன்ஸ்டாக ஆகிடுச்சான். என்ன மாதிரி கதை, எங்கே இருக்குது இந்த லாஜிக்னு எனக்கும் புரியல. இங்கே அம்பாள் ரொம்ப உயரமாக அழகாக ரெட் கலரில் இருக்கிறாங்க. 63 ஒருத்தர் அங்கே இருக்கிற எல்லா சித்தர்களுக்கும் நிறைய கோமணமும் சாப்பாடும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரு வாட்டி மழை வர மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த கோமணத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம் குளிக்கிறதுக்கு. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த கோவணத்தை காணுமா. அதுக்காக ஒரு தராசில் எடை அந்த கோவணத்துக்கு இடையா எல்லாத்தையும் வச்சாலும் எதுவுமே வைக்கலையாம். அவர் பட்டு பீடாம்பரம் எதுவுமே சரியாக வரலையாம். அவரும் ஏறி உட்காந்து அவர் பிள்ளைங்களையும் ஏறி உட்கார வச்சு அவர் முன்னாடியும் ஏறி உட்காந்ததுக்கப்புறமும் அது இதாகலையாம். அப்புறம் அது புஷ்பக விமானமாக மாறி அது ஏறி போயிடுச்சான். அதுதான் ராவணனோட கதை. என்ன உருட்டு இது! ராஜராஜ சோழன், அந்த சோழன், இந்த சோழன்னு விஜயநகர காலத்தில் தான் இது எல்லாமே ஆரம்பித்தது. இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இங்கே இருக்கிற காளியை தான் வீர காளியாக வணங்கியிருக்கிறாரு வீரபத்ரனான ராவணன். அதை இவங்க சாந்த காளி, சொரூப காளி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறானுங்க கதையாக. இந்த படிக்கட்டெல்லாம் 36 படிக்கட்டுகள் இருக்குது. அதாவது 3 அதாவது 9 வர்ற மாதிரி இந்த பயணத்துக்காக. மொத்த கோவிலுமே ஒரு விஞ்ஞான கூடம். அந்த காலத்தில் இது விஞ்ஞானத்து ஆராய்ச்சி ரிசர்ச் சென்டராக இருந்திருக்கு. அதை எப்படி இப்படி மடை மாற்றி ஏதோ பொய்க்கதையெல்லாம் புனைஞ்சு என்னவோ சொல்லிட்டு இருக்கிறானுங்க. குந்தி கன்னியாக இருக்கும்போதே குழந்தை பெற்று அதை ஆற்றுல விட்டுட்டாங்களாம். அதனால் இங்கே பாவம்லாம் இது பண்ணிக்கிட்டாங்களாம். ஆக்சுவலாக இங்கே பொதிகை மலையில் சகுனி பொதிகை மலையை அழிச்சதுக்கான ஒரு தடயம் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த பாபநாசத்தில் இருக்கிற எல்லா தண்ணியில் இருக்கிற ராக்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கும். பொதுவாக சங்கெல்லாம் ஓஷனில் தான் கிடைக்கும், கடலில். ஆனால் இந்த சங்கு குளத்தில் கிடச்சிது. பெரிய சங்காக இருக்குதுன்னு பூஜையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மையோ தெரியல. பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. காலையில் இருக்கிற கலர் சிவனோட கலர் காப்பர் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் மாறும். அதுக்கப்புறம் எமரல்ட் கலர், அப்புறம் ப்ளூ கலர், அப்புறம் பிளாக் கலர், அப்புறம் எல்லா கலருமே மாறி மாறி வருமா. அப்புறம் 2 ரெட்டை லிங்கமாக ராவணன் இந்திரனா அங்கே இருக்காங்க. இதைத்தான் இவங்க மடை மாற்றி இதை குந்தி கதையெல்லாம் மகாபாரதத்தில் வரவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற பாபநாசத்தில் தான் அதுக்கு பக்கத்தில் தான் பொதிகை குருகுலம் ரிசர்ச் சென்டர் இருந்திருக்கு. அதைத்தான் சகுனி அழிச்சிருக்கிறான். அதை தான் கிருஷ்ணர் குண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் கடலில் போட்டு அந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் தேரிக்காடுன்ற ஒரு பெரிய பாலைவனம் உருவாகிச்சு.
இங்கே இருக்கிற சப்த சாகர தீர்த்தம்ன்றது 7 கடல்லேருந்து கொண்டு வந்த தண்ணியாக இருக்குது. இதெல்லாம் ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ண தண்ணி நீர்நிலைகள். இதே மாதிரி தானே ராமேஸ்வரத்தில் ராவணன் வந்து ராவணீஸ்வரத்தில் ராவணன் கொண்டு வந்த 21 கிணறு. அது மாதிரி இலங்கையிலையும் இருக்குது 21 கிணறு. பிரம்மான்றது முருகன். பிரம்மா தான் இந்த கல்யாணத்தை நடத்தினாராம். பிரம்மா வந்து சிவன் கல்யாணத்தை நடத்தினாராம். எப்படி மகன் வந்து அப்பாவோட கல்யாணத்தை நடத்த முடியும்? அதுக்கப்புறம் அகஸ்தியர் மூர்த்தி வந்து கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகையா, நவபாஷாணமா, பஞ்சபாஷாணமா, எந்த பொருளால் இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாகம் வந்து பாறை, மற்றொரு பாகம் உலோகம், மற்றொரு பாகம் நவபாஷாணம், மற்றொரு பாகம் கல், ரத்தனங்களாலையும் இருக்கலாம். எதுவுமே ஒன்றோட ஒன்று சேராது. அதே மாதிரி ஒரு பாகம் வந்து மண், ஆனால் எதோட எதுவும் சேராது. பாறையும் உலோகமும் சேராது, உலோகமும் மண்ணும் சேராது. ஆனால் இது எந்த பொருளால் சுவாமி யாருக்காருன்னு தெரியல. சுவாமி வந்து பஞ்சபூதங்களோட சேர்க்க. அந்த மூர்த்தி ஒரு நாளைக்கு 5 வரணும். சூரிய உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும், சூரிய உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் 6 நாழிகை, 2 மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு வர்ணத்தையும் லிங்கத்தை ஒரு வர்ணத்தையும் அழகாக காட்டுற மாதிரி ஏதோ ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதை இந்த முட்டாள்களுக்கு தெரியவே இல்லை. அதை என்னவோ மாற்றி எழுதிட்டுருக்குறாங்க. நம்மளை ஆராய்ச்சி பண்ண விட்டால் நம்ம கண்டுபிடிக்கலாம். சுதை வடிவாக மாறி இருக்கு. காலம்பரை 6லேருந்து 8:30 வரைக்கும் தாமிர நிறத்தில் இருக்கார். 8:30 தாமிர நிறம், பியூர் காப்பரா. 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இளஞ்சிவப்பாக இருக்கார். 10:30லேருந்து 1:45 வரை 1:10 வரைக்கும் உருக்கிய தங்கமாக இருக்கார். 1:10லேருந்து 4 மணி வரைக்கும் நவரத்ன பச்சை, மரகத பச்சை. 3:00லேருந்து 6 சூரிய உதயம் அஸ்தமனம் ஆகிற டைம் நம்ம இன்ன வர்ணத்தில் இருக்காருன்னே சொல்ல முடியாது. கடைசி நேர வானவில் போல் நம்ம என்ன நினச்சி பார்க்குறோம் அந்த வர்ணத்திலே வந்து மாசி மகம் பிரம்மோற்சவம். மாசி மகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகம்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப விசேஷமானது. பஞ்சபூதங்கள்னால் 100 வருஷம் மழை, 100 வருஷம் வெயில், 100 வருஷம் காற்று அப்படின்னே ஃபுல்லாகவே லோகத்தில் எல்லாமே சம்ஹாரம் ஆகிடும். ஒரு செடி கொடி கூட இருக்காது. எல்லாமே பிரிங்கி மணி வரும். சப்த ரிஷிகளும் வண்டு ரூபமாக உயிரினங்கள்லாம் சுவாமிகிட்ட ஐக்கியம் பண்ணி மகாபிரளயம் முடிஞ்சதும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சிருஷ்டி பண்ணுறார். அதனால தான் உடம்பு ஃபுல்லாகவே அந்த வண்டு குடஞ்ச வடுக்கள் இருக்கிறத எல்லா நவரத்னங்களையும் பிடுங்கிட்டாங்க. அபிஷேகம் நிறைய உண்டு. நல்லெண்ணெய் கிடையாது. நல்லெண்ணெய்க்கு பதிலாக பசு நெய் அபிஷேகம் பண்ணி இளம் வெந்நீரால் அபிஷேகம் பரிகாரத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவாங்க. நாவுக்கரசு சுவாமிகள் அப்போ ஒரு தோளில் ரிஷபத்தையும் மற்றொரு தோளில் சூளத்தையும் முத்திரையை வாங்கிட்டு அப்பயே சுவாமியுடைய பாதத்தை சிரசில் வாங்கிக்கணும்னு ஆசை. இங்கே ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம், இன்னொன்று சுருட்டப்பள்ளி, அடுத்ததாக நல்லூர் இங்கே இருக்கும். அதே மாதிரி அமர்நீதி நாயனார்னு அடியார். அவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் என்ன பண்ணால் பழையாறையில் பிறக்கிறார். தன்னுடைய கையினாலேயே வேஷ்டி கோபீனம்லாம் நெய்து வரவங்களுக்கு கொடுத்து இப்படியே சிவபூஜை பண்ணிட்டு வர்றார். நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கிறேன், மழை வராப்பில் இருக்குது அப்படிங்கிறார். ஒரு தராசை கட்டி தன்னோட உள்ள கோபீனத்தை ஒரு தட்டில் வச்சு இதுக்கு இணையாக நீ எது கொடுத்தாலும் நேர் நிற்கலை. எல்லாத்தையும் வச்சாச்சு. மீதி அவர் மனைவி. அப்பையும் அந்த தராசு நேர் நிற்கலை. அப்படி தராசுங்கிறது வந்து கீழே இறக்கவும் இல்லை ஏறவும் இல்லை. அப்படியே பார்த்து பிரமிக்கிறாங்க. அந்த தராசு அப்படியே புஷ்பக விமானமாக மாறி இங்கேருந்து பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த அப்படிங்கிறார். சுவாமியை தரிசனம் பண்ணாலே முக்தி பேர். நம்ம வீடு, பணம், காசு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதெல்லாம் வந்து அழியக்கூடிய செல்வம். அழியாத செல்வம் முக்தி பேர். அந்த முக்தி பேர் வடக்க மானசரோவர், தெற்கு அந்த கைலாசம். அந்த சுயரூபம் இங்கே சுவாமியை பூஜை பண்ணி தான் அந்த சுயரூபம் மாறினதா ஐதீகம். எந்த ஸ்தலத்துலேயும் நரசிம்ம பெருமான் வந்து சுவாமியுடைய விமானத்தில் பார்க்க முடியாது. ஆதிகேசவ பெருமாள் கோயில் சிவாலயத்தில் தான் பிரதோஷம் நடந்து கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே அவருக்கு பெருமாளுக்கு பிரதோஷம் நடந்து நம்ம அபூர்வமாக பார்க்குறதுங்கிறது இங்கே தான் விசேஷம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் நரசிம்மமூர்த்தி. சிலந்தியும் யானையை வழிபட்டது. அந்த சிலந்திக்கு மறுபிறவி கொடுக்க வைக்கிறார். அந்த 70 சிவாலயமுமே யானை வந்து ஏறி சிவபெருமானை பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள ஸ்தலங்களாக இருக்கும். அதில் இந்த ஸ்தலம் ஒன்று. அவருக்கு இங்கே உள்ள காளிகாம்பாள் தான் குலதெய்வம். எல்லாம் வச்சு அம்பாள்கிட்ட எலுமிச்சங்கனி வந்து ஒரு திசை நோக்கி போகும். அது எந்த திசை நோக்கி போகுதோ அந்த திசையில் அவளுக்கு வெற்றி. எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டால் அது எந்த திசையில் போதோ அந்த இடத்துக்கு போனால் வெற்றி அடைவாங்களாம். போர் புரியறதுக்கு போகும்போது இந்த ராஜராஜ சோழன்கள், இந்த சோழர்கள். காக்கக்கூடியது திருகர்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை. காக்கக்கூடிய குழந்தையே கருவில் வளர்க்கக்கூடியது கருவளர்ச்சரி. நம்மபடி எதை குறிக்குது? நம்ம சைவத்தில் வந்து ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம்னு
திருவாரூரில் தியாகராஜ பெருமான முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன்ட்டேருந்து வாங்கிட்டு வர்றார். 7 லிங்கங்களையும் வாங்கிட்டு வர்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கிட்டு வந்ததும் நேராக தேவலோகத்துலேருந்து இங்கே இறங்குறார். இறங்கி இங்கே 3 நாள் வச்சு இங்கே 7 லிங்கங்களையும் வச்சு பூஜை பண்ணி அதுக்கு பிறகு தான் சப்த விடங்கள் ஸ்தலங்களையும் பிரதிஷ்டை பண்ணுறார். இன்னமும் திருவாரூரில் தியாகராஜாவுக்கு கொடியேற்றம் நடந்ததுன்னா அந்த கொடி சேலை கொடிக்கா 2 லிங்கம் ஒரு ஆவுடையாருக்குள்ளே இருக்கிறதுனால அது கணவன் மனைவியாம். அதனால் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைக்குமா. அதனால் மாலை வாங்கி சாத்திட்டு கல்யாணம் பண்ணுறதவங்க கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிக்கிறவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாமா. அதுக்கு ஒரு 10,000 20,000 5,000ன்னு பிடுங்கிக்குவாங்க இந்த பிண்டாரிகள். பாபநாசம் திருக்குற்றாலம் இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்ப விசேஷம். தரிசனம் ஒரு பொட்டியில் வச்சு கர்ணனை கங்கையில் விட்டுறார். அந்த கொலை முடியாதே அப்படிங்கிறார். அப்போ அவருக்காக இங்கே சுவாமி என்ன பண்ணுறார், 7 கடலையும் மாசி மகத்தில் வளைக்கிறார். அதனால தான் இந்த ஸ்தலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில் சொல்லுவாங்க. 7 கிணறுகள் இருக்குது, 7 கிணறும் 7 கடல்கள். அது அதில் நம்ம சமர்ப்பணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி சமர்ப்பணம் பண்ண ஸ்தலம் திருவாரூர் மாவட்டம் வளையமான் வட்டம் நல்லூர் அருள்மிகு கிரிசுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம். ஒன்றும் குளத்துக்கு போவோம், இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு போவோம். அது சீக்கிரட்டாக இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. நடராஜர் சிலை கீழே ரொம்ப அழகாக இருக்கார். நடராஜரே அழகாக இருக்காருங்க. சுரங்கப்பாதையும் இருந்திருக்கு. அது வழியாக அந்த ஆராய்ச்சிக்காக ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. தண்ணி நீர்நிலை இந்த இடத்துக்கெல்லாம் நினைக்கிறேன். இது வந்து சுற்றி பிரகாரம், இது உயரத்தில் இருக்குது இந்த சிவன். ஒரு சயின்ஸ் லெபார்ட்ரியை எப்படி ஒரு மூட நம்பிக்கையாக ஒரு கதையெல்லாம் சொல்லி கேவலப்படுத்தி நம்மளை எப்படியெல்லாம் நம்ப வச்சிட்ருக்குறாங்க பாருங்களேன். ராவணன் இந்திரனை கல்யாண கோலத்தில் காட்டி இங்கே வந்தால் கல்யாணம் நடக்கும்னு பொய் புள்ளி. நன்றி.